It's a fusion platter, an Eastern European. Okay. Plus, I have made a pilaf, saffron spice pilaf. Taste, texture, flavor, presentation is top notch. ஃபியூஷன் பிளேட்டரில் நம்ம டொமேட்டோ க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 10 முந்திரி, 2 காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ்சரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக பியூரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டு அரைச்சி பேஸ்ட் போட்டு கஸ்தூரி மேத்தி, கொரியாண்டர் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு இறக்குனீங்கன்னா டொமேட்டோ க்ரீம் ரெடி. நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் கீவ் பண்ண போகிறோம். பொட்டேட்டோ அண்ட் பன்னீர் வித்தா நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வெஜ் டைப்பில் 2 பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கத நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் பன்னீர் கிரேட் பண்ணி போட்டு எல்லாம் ஒன்றா மேஷ் பண்ணிக்கோங்க. சீசனிங்க்கு சால்ட், பெப்பர், க்ரீன் சில்லி, கொரியாண்டர், ஆரிகோனை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை பைண்ட் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர், மைதா போட்டு நல்லா ஒரு மாவு மாதிரி பசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் டோ கன்சிஸ்டன்சியில். இப்போ நம்ம அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பட்டர் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். பட்டரை வந்து நம்ம சீசனிங் பண்ணுறதுக்கு கொரியாண்டர், க்ரீன் சில்லி, ஆரிகானோ, லெமன் ஜூஸ், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி ஃப்ரீசரில் திக்காகிறதுக்கு செட் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் அண்ட் பொட்டேட்டோ டோவை கொஞ்சம் ஜெனரஸ் அமௌண்ட் எடுத்து நல்லா ஒரு பால் மாதிரி பண்ணி அதை ஃப்ளாட்டாக தட்டிட்டு உள்ளே நம்ம சீசனிங் பட்டர் வைக்க போகிறோம். பட்டர் வச்சதுக்கப்புறம் நம்ம 2 சைடும் அதை 2ஆக ஒன்றா ரோல் பண்ணி விட்டு உள்ளே இருக்கிறது வெளியே வராத மாதிரி சீல் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக கொஞ்சம் தட்டிட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் நம்ம செட் பண்ண விட்டுருங்க. இப்போ நம்ம அதுக்கு அவுட்டர் கோட்டிங்க்கு பிரெட் க்ரம்ஸ் வச்சு ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். பிரெட் க்ரம்ஸ் கூட சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு ஸ்டஃபிங்குள்ளே வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சம் கீ போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட அரோமேட்டிக்கான பன்னீர் அண்ட் பொட்டேட்டோ கீவ் ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட் எலமெண்ட்க்கு நம்ம சாஃப்ரான் பிலாவ் பண்ண போகிறோம். பிலாவுக்கு நம்ம ஒரு கடாயில் கீ ஆட் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 2 க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 hour ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் 1 கப் ஆட் பண்ணி அந்த கீ கூடயே ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். கொஞ்சம் குங்குமப்பூவை நான் பாலில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சாஃப்ரான் பிலாவ் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக அரோமேட்டிக்காக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியானது தான்.